வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். மகளிர் உரிமைத் தொகைக்கான மறுப்பும் தீர்வும். அதாவது, கணவர் பென்ஷன் வாங்குகிறார், அவருடைய மனைவிக்கு மகளிர் உரிமைத் தொகை மறுப்பு. வருவாய்த்துறை செயலர் அவர்களின் விரிவான விளக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இதுக்கு தீர்வு கிடைக்குமா? பார்க்கலாம் வாங்க. கணவரின் ரூபாய் 726 பென்ஷனுக்காக மூதாட்டிக்கு உரிமைத் தொகை மறுப்பு. சென்னை, ஜூலை 17 செய்தித்தாளில் வரப்பெற்ற தகவல்தான் இவை. அதில் சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலத்தில் 1வது வார்டுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் எண்ணூர் வியாபாரி சங்கம் திருமண மண்டபத்தில் நடந்தது. இதில் கலைஞர் உரிமைத் தொகை கோரி 747 மனுக்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் 137 உட்பட 1150 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அம்பத்தூர் மண்டலம் 79வது வார்டுக்கு உட்பட்ட மக்களுக்கான முகாமில் 2858 பேர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகைக்கு 2044 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மூதாட்டி தவிப்பு. அம்பத்தூர் மண்டலம் 79வது வார்டு ஒரக்கடம் காந்தி பிரதான சாலை பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன், வயது 75, தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி கோமதி, அவங்களுடைய வயது 66. அவருக்கு மாதம் 726 ரூபாய் பென்ஷனாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் அவரது மனைவி கோமதி பெயரில் ஏற்கனவே 2 முறை விண்ணப்பித்துள்ளனர். அவர் பென்ஷன் வாங்குவதால் அவரது மனைவிக்கு மகளிர் உரிமைத் தொகை மறுக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலினின் முகாமில் 3வது முறையாக அவர் மகளிர் உரிமைத் தொகைக்கு நேற்று விண்ணப்பித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை பெற யார் யாருக்கு விதிவிலக்கு என்ற விரிவான விளக்கங்களை வருவாய்த்துறை செயலர் திருமதி அமுதா IAS அவர்கள் அளித்த பேட்டியில் உள்ள தகவல்கள் செய்தித்தாளில் வரப்பெற்றவை. அதை பார்க்கலாம் இப்போது. வருவாய்த்துறை செயலர் அமுதா அளித்த பேட்டி. ஒரு வீட்டில் விதவை உதவித்தொகை பெறுபவர் இருந்தால் அவ்வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை நிராகரிக்கப்பட்டு வந்தது. இப்போது அந்த வீட்டில் தகுதி உள்ளவர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெறுபவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகளிர் உரிமைத் தொகை பெறலாம். தாட்கோ வேளாண்மைத்துறை வாயிலாக பலரும் டிராக்டர், டாக்ஸி போன்றவற்றை வாங்கியுள்ளனர். வாழ்வாதாரத்திற்காக வாங்கப்பட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களின் குடும்பத்தில் உள்ள மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர், கிராம உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்றோரின் ஓய்வூதிய வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ளது. எனவே இவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியுடையவர்கள் என விதிவிலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. எவ்வளவு பேர் இத்திட்டம் வாயிலாக புதிதாக பயன்பெறுவர் என்பது குறித்து நிதித்துறை வாயிலாக தோராயமாக மதிப்பீடு செய்யப்பட்டு உள்ளது. இவ்வாறு அமுதா IAS அவர்கள் கூறியுள்ளார்கள். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.